இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நாளும் வேதத்திலிருந்து ஒரு நல் வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு உங்களை ஊக்கப்படுத்த வந்திருப்பது உங்கள் சகோதரர் மோகன் மோசஸ். இந்த நாள் நம்ம வேத பாடத்தின் கீழாக ஒரு கேள்விக்கான விடையை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்கள் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். வேதாகமம் இல்லாமல் இந்த காணொலியை நீங்கள் பார்ப்பது உங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்டாக இருக்காது. வேர்ஸ் பை வேர்ஸ் நீங்கள் செக் பண்ணும்போது அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். தம்ப்நெயில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன கேள்விக்கான பதிலை இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம் என்று. ஏன் கர்த்தர் அந்த சிறு பிள்ளைகளை 42 பிள்ளைகளை கரடிகளை கொண்டு கொன்றார் என்று நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். சரி, வாங்க நம்ம இந்த காணொலிக்குள்ளாக செல்லலாம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23 - 25 வசனத்தை வாசிக்க போகும்போது இந்த இன்ஸ்டண்ட்டை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இது தீர்க்கதரிசி எலிசாவினுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இன்ஸ்டண்ட். சரி, நான் இந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 23 - 25. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். இந்த அவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி எலிசா. ஸோ எலிசா அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டை தலையா ஏறிப்போ, மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவன் அவ்விடத்தை விட்டு கர்மேல் பர்வதத்திற்கு போய் அங்கே இருந்து சமாரியாவுக்கு திரும்பினான் என்ற வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த 2 ராஜாக்கள் இந்த புஸ்தகத்தை நம்ம வாசிட்டு போகும்போது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட்லாம் வரும்போது நமக்கே இது கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு குழப்பமாக தெரியும். என்னப்பா இது வெறும் ஒரு கேலி கிண்டல் பண்ணதுக்காக ஒரு தேவன் மனிதன் வந்து அந்த சிறு பிள்ளைகளை கொலை செய்யும்படி கரடிகளிடம் ஒப்பு கொடுக்கலாமா என்ற இந்த வசனத்தை வாசிக்கும் போகும்போது நமக்கும் இப்படி தான் தோன்றும். இது இயல்பு தான். ஆனால் முதலாவதாக நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் என்றவுடன் நாம் உடனே சிறு பிள்ளைகள் என்று நம்ம நினைக்கிறோம். அது முற்றிலும் தவறு. மூல பாஷையில் அந்த வார்த்தைக்கான பொருள் வாலிபர்களை குறிக்கிறது. எனவே அவர்கள் ஒன்றும் அப்பாவி சிறு பிள்ளைகள் அல்ல, அவர்கள் வாலிபர்கள். அதே போல் கரடி பீறிட்டு போட்டவர்கள் எண்ணிக்கை 42 என்று நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அந்த எண்ணிக்கை 42 என்பதனால நிச்சயமாக ஒரு கும்பலா வாலிபர்கள் வேண்டுமென்றே எலிசாவிடம் வந்து வம்பு செய்கிறார்கள் என்பதை நம்ம அந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பாருங்கள், பட்டணத்தில் இருந்து வந்த பிள்ளைகள் என்று நம்ம வாசிக்கிறோம். எனவே இவர்கள் பாகால் வழிபாட்டில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட வாலிபர்கள் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. உங்களுக்கு தெரியும், எலிசாவுக்கு முன்பாக அவருடைய ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தது எலியா. அவர் வாழ்ந்த காலத்திலே ஆகாப் எசபேல் காலத்தில் பார்த்திங்கன்னா பாகால் வழிபாடு தான் முற்றிலுமாக தேசத்தை சுற்றி வளைத்திருந்தது. ஸோ இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பாகால் வழிபாட்டிலே தங்களை மும்முரமாக ஈடுபடுத்தி கொண்ட பிள்ளைகள் என்பதை நம்ம கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி கூட நம்ம எங்கேயாவது சுவிசேஷம் சொல்ல போனால் நமக்கு அந்த அனுபவம் இருக்கும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா நம்மளையும் கிண்டல் கேலி செய்கிறவங்க இருக்கிறது உண்டு. அநேகர் இருக்கிறாங்க. பார்த்த உடனே சொல்லுவாங்க, இதோ அலேலியா கும்பல் வந்துடுச்சு, பாவாடை கோஷ்டி வந்துடுச்சு, மதம் மாற்ற கும்பல் வந்துடுது, ஓடுங்க ஓடுங்க அப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணுவது உண்டு, சொல்வது உண்டு. நானே கேட்டிருக்கிறேன். ஸோ அதுக்காக நாமளும் இந்த இன்ஸ்டண்ட்டை படிச்சுட்டு எலிசா செய்தது போல் நாமளும் சபிக்கக்கூடாது. ஏன்னா இயேசுவே மத்தேயு 10:14 என்ன சொல்கிறார் பாருங்கள், எவனாகிலும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் வார்த்தைகளை கேளாமலும் போனால் அந்த வீட்டையாவது பட்டணத்தையாவது விட்டு புறப்படும்போது உங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை உதறி போடுங்கள். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை என்னன்னா, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். எனவே இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கட்டளை. வேதம் நம்ம இதை தான் ஒபே பண்ணி நடக்க சொல்லுது. ஸோ நாம்
சபிக்கக்கூடாது, இந்த மாதிரியான காரியத்தில் ஈடுபடக்கூடாது. சரி, அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம். அதே நேரத்தில் எலிசா அப்படி செய்ததற்கு என்ன காரணம்? நமக்கு அந்த இன்ஸ்டண்ட்டை 2 வசனத்தில் படிக்கும்போது ரொம்ப சாதாரணமாக தெரியும். என்னப்பா அது ஒரு சின்ன ஒரு கேள்வி, இதை ஒரு பொறுத்துக்க முடியாத அவர் தேவ மனிதனால், அவர் ஒரு ஷார்ட் டெம்பராக இருப்பார் போல இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்காக போய் ஒரு 42 பிள்ளைங்களை கொல்லும்படியாக சபிக்கிறது, அதுக்கும் கர்த்தரும் உடன்பட்டு போகிறாரே, அவர் தானே நான் கரடி அனுப்புகிறாரு அப்படிலாம் நம்ம குழப்பமாக இருக்கும். நல்லவரா கெட்டவரா, பயங்கரமான கோவக்கார் போல் இருக்குது அப்படிலாம் நம்ம நினைப்பது உண்டு இல்லையா? அதுக்கான காரணத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தை படிக்கும்போது தெரியும், மொட்டை தலையா என்று அவர்கள் குறிப்பாக சொல்வதை பார்க்கும்போது எலிசா கண்டிப்பாக வழுக்கை தலையாக தான் இருந்திருக்கக்கூடும். எனவே எலிசாவை அவங்க கேலி கிண்டல் பண்ணுறாங்க. ஏன் அளவுக்கு வழுக்க தலையாக இருந்தாரா, இல்லை முற்றிலுமாக வழுக்கையாக இருந்தாரா, இல்லை எப்படின்னு தெரியல. ஏன்னா என்னையும் அநேகர் பயங்கரமாக கிண்டல் செய்வது உண்டு. கமெண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், படிக்க முடியாத அந்த அளவுக்கு கிண்டல் பண்ணுவாங்க. நான் உடனே எலிசா அளவுக்கு என்னை நான் கம்பேர் பண்ணி உயர்த்திக்கலை. அவரோட அப்பியரன்ஸில் அவர் அப்படி இருந்திருக்கக்கூடும். அதனால தான் அந்த அப்பியரன்ஸை வச்சு அவங்க கேலி கிண்டல் செய்திருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்தும் விதமாக நான் சொல்கிறேன். ஏனெனில் எலிசாவை ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவங்க ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, மதிக்கவும் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாம் வேறு குரூப்பில் இருக்கிறாங்க, பாகாலை வழிபடுகிற குரூப்பில் இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசிகள், அவங்களுக்கு ஆராதனை செய்கிற அந்த ஆசாரியர்கள் தான் அவங்களுக்கு பெருசாக தெரிவாங்க. ஜீவனுள்ள தேவன் ஆராதிக்கிற இந்த ஆசாரிய கூட்டத்தை சேர்ந்தவங்களும் அங்கே மதிப்பதில்லை. மேலும் அவருடைய மொட்டைத்தலையை, அந்த வழுக்கத்தலையை பார்த்து அவங்க கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். ஸோ அந்த வாலிபர்கள் தன்னை கேலி கிண்டல் செய்து, அதாவது பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அதனால தான் எலிசா இப்படி சபித்தார் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டா கண்டிப்பாக இல்லை. ஹல்லேலூயா. அங்கே வசனம் பாருங்கள். அந்த வசனத்தை படிக்கும் போகும்போது மொட்டை தலையா ஏறிப்போ என்று அவர்கள் திரும்ப திரும்ப நையாண்டி செய்வதை பார்க்கும்பொழுது எலிசாவை மட்டுமல்ல, எலிசாவின் ஆவிக்குரிய தகப்பனான எலியாவையும் சேர்த்து அவர்கள் கேலி கிண்டல் செய்கிறார்கள் என்பதை நாம் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் இஸ்ரவேலின் தேவனையோ அவருடைய தீர்க்கதரிசிகளையோ அவர்கள் விரும்பவில்லை. எனவே எலியா போனது போல நீயும் ஏறிப்போ என்பதாகத்தான் அந்த அர்த்தம் குறிக்கிறது. இன்னும் உங்களுக்கு விலைக்கு சொல்லணும்னா, அதாவது எலியா எப்படி சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனானோ அப்படியே நீயும் ஏறிப்போ ஏறிப்போ என்று சொல்வதாக அர்த்தம். இப்போது இது மூல பாஷையில் இருந்து அவங்கவுங்களுக்கு தகுந்தாது மாதிரி இன்றைக்கி ரீஜனல் எல்லா லாங்குவேஜஸ்லேயும் பைபிள் கிடைக்குது. அதுக்கான டிரான்ஸ்லேஷனில் இது ஒரு பதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ லோக்கலாக நம்ம பாஷையில் சொல்ல போனோன்னா, சுருக்குன்னு சொன்னால் எப்படி இருக்கும்னா, சும்மா ஒரு ட்ரை தான். அது எப்படின்னா, டே சொட்டத்தலையா, நீயும் எலியா போனது போலே மேலே ஏறி போடா, உங்களெல்லாம் நாங்கள் விரும்புகிறதே இல்லை, எங்கள் கண்ணு முன்னாடி நிற்காதீங்கடா, அவன் எப்படி போனான்னு போட சொட்டத்தலையா அப்படின்றதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் சங்கீத புஸ்தகம் 105:15 வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று வேதம் எச்சரித்து நம்மை சொல்லுகிறது. புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அசால்ட்டாக எல்லாரையும் நம்ம மாக் பண்ணிடுறோம், கிண்டல் பண்ணுறோம். அந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவனாக இருப்பான். அந்த மனிதன் அன்றாடம் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக இருப்பான். ரொம்ப அசால்ட்டாக நீங்கள் எண்ணிடக்கூடாது. அவனோட அப்பியரன்ஸ், அவன் துணிய மணியெல்லாம் ஒரு ஜோல்னா பைய போட்டுன்னு போகிறான் அப்படின்றதுக்காக இவனா வசதியில் கழுத்தை முறிக்க போட்டில் அவனை கூப்பிட்றா அப்படின்லாம் நம்ம நினச்சிட முடியாது. அவனை என்ன வேணால் கிண்டல் பண்ணிட முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனுக்கு ஆசாரியனாக இருக்கிறான். கர்த்தருடைய சன்னிதானத்தில், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று பேசுகிறவனாக இருப்பான். திறப்பின் வாசலில் நிற்கிறவனாக இருப்பான். அவனிடத்துல போய் வம்பு வச்சுக்கக்கூடாது. ஏன்னா ஜீவன் உள்ள தேவன் இன்னும் உயிரோடு இருக்கிறார். யுத்தம் அவருடையது. அல்லேலூயா. ஸோ தீர்க்கதரிசிகள் மூலமாக
ஆண்டவர் பேசுகிற காலம் அது. ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பேசுகிற தெய்வத்தை நம்ம வழிபடுகிறோம், கல்லோ மரமோ அல்ல. ஆனால் அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் மூலமாக பேசுகிற ஒரு காலம் அது. அப்படி அவர்கள் மூலமாக, அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவ வார்த்தை வரும் பொழுது அதை அசட்டை செய்வது என்பது தேவனே அசட்டை செய்வதாக சமம் இல்லைங்களா? அதை தான் அந்த ஜனங்க பண்ணுறாங்க. கலாத்தியர் 6:7 வாசிக்கிறேன் பாருங்கள். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டாருங்க. எத்தே பெரிய கடவுளை நீங்கள் கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. வானமும் வானாதி வானம் கொள்ளாத தேவன். அல்லேலூயா. ஸோ அந்த தீர்க்கதரிசிகளையோ அவருக்கு ஊழியம் செய்கிற ஒரு கடைநிலை ஊழியக்காரனிடத்தில் வம்பு வச்சுக்கக்கூடாது. அவர்கள் எல்லாத்தையும் தேவன் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இதை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது என்னென்னா, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இதில் இருக்குது. என்னென்னா, கரடி 42 பேரை பீறி போட்டது என்று தான் நாங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதே தவிர அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படவில்லை. நாம் அதை வாசிக்க போகும்போதே அதை பீறி போட்டதுன்னொன்னே அடிச்சிருச்சு, கத்தம் முடிஞ்சு போச்சு, கண்டம் பண்ணிருச்சு அப்படின்னு நினைக்கிறோம். அதில் தவறு ஒன்றும் இல்லை, தவறாக நினைக்கிறதுக்கு. ஆனால் அதனுடைய பொருள் அது நிறைவு பெறாது இல்லைங்களா? பீறி போட்டது. எனவே அந்த 42 வாலிபர்கள், சிறு பிள்ளைகள் அல்ல, அந்த 42 வாலிபர்கள் கொல்லப்படவில்லை. மாறாக அந்த 2 கரடிகளால் அவர்களுக்கு ஒரு பெருங்காயம் ஏற்படுத்தப்பட்டது என்பதுதான் சத்தியம். இன்றைக்கி உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ இது எதனால் அந்த தீர்க்கதரிசி வந்து எலிசா டென்ஷன் ஆகுறாரு? அவரை மாத்திரம் அவங்க ஒரு பாடி ஷேவிங் பண்ணி அவரை மாத்திரம் அவங்க கிண்டல் பண்ணலை, ஆவிக்குரிய தகப்பனான எலியாவையும் சேர்த்து கிண்டல் பண்ணுறாங்க. இஸ்ரவேலின் தேவனை அவங்க வெறுக்கிறாங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளையும் அவங்க முற்றிலுமாக வெறுக்கிறாங்க. அதனால் அந்த எலியா எப்படி ஏறி போனானோ அதே மாதிரி நீ ஏறி போடா அப்படின்னு சொல்லி அவரை கேலி கிண்டல் பண்ணுறதாங்க. அதுக்கான பின்னணி இது தான். அதே போல் அந்த 42 பேரும் சிறு பிள்ளைகள் அல்ல, வாலிபர்கள். அந்த வாலிபர்களும் கொல்லப்படவில்லை, அவர்கள் கரடியால் பெருங்காயம் ஏற்படுத்தப்பட்டது அவர்களுக்கு. அவ்வளோதான் தண்டனை, ரொம்ப சின்ன தண்டனை தான். ஸோ இதுக்கான விடையை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சிருப்போம். இது ஒரு பிரதர் என்னை கேட்டார். அந்த கேள்விக்கான விடையை நான் இந்த காணொலி மூலமா பதிவு செய்கிறேன். பலருக்கும் அது உபயோகமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறேன். இதுதான் இந்த வருடத்தினுடைய கடைசி காணொலியாக இருக்கிறது. இம்மட்டும் கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நான் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இனி வரும் காலங்களிலும் கர்த்தர் என்னை கரம் பிடித்து நடத்த நீங்கள் எல்லாம் எனக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி, எனக்காக என் குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், இந்த சின்ன ஊழியத்துக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ஒரு விருப்பத்தோடு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறேன். எனக்காக ஜெபிங்க, என் குடும்பத்துக்காக ஜெபிங்க. தொடர்ந்து இன்னும் அதிக வெளிப்பாடுகளோட சத்தியத்தை மாத்திரம் போதிக்கிறவனாக இருக்க எனக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். அதுக்காக நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட் கொடுக்குறேன். ரகசிய வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் மணவாட்டி சபை இரட்சகராக இயேசு கிறிஸ்து மிக விரைவில் கொண்டு செல்ல வருகிறார். விசுவாசிக்கிற நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், மரணதா. ஆமென்.